இருசக்கர வாகன ஓட்டியிடம் வம்பிழுத்த போதை ஆசாமி தனது காரை வைத்து அவரை விரட்டி விரட்டி மோதிய அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சிங்கப்புளியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகவடிவேல். சொந்தமாக ஜேசிபி இயந்திரம், கார் உள்ளிட்ட வாகனங்களை வைத்து வாடகைக்கு விட்டு தொழில் செய்து வரும் நாகவடிவேல் திங்கட்கிழமை தனது நிசான் மேக்னெட் காரில் சென்று நண்பர்கள் பாண்டி, முனியசாமி உள்ளிட்ட 4 பேருடன் மது அருந்தி உள்ளார். மூக்கு முட்ட மது அருந்தியதால் போதை தலைக்கேறிய நிலையில் மீண்டும் மது வாங்க கமுதி பேருந்து நிலையம் குண்டாறு கரையோரத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு காரில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே புல்லட்டில் வந்த தங்கள் ஊரைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் என்பவருக்கு வழிவிட மறுத்ததோடு எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாதபடி காரை நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு செய்திருக்கிறார். தட்டி கேட்ட அலெக்ஸ் பாண்டியனிடம் காரில் இருந்து இறங்கிச் சென்று பாண்டியும் முனியசாமியும் வம்பிழுத்த நிலையில் அவர்களை அலெக்ஸ் பாண்டியன் தாக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்து கொண்டு காருக்குள் இருந்த நாகவடிவேல் மூர்க்கத்தனமாக காரை இயக்கி அலெக்ஸ் பாண்டியனின் புல்லட் வாகனத்தோடு சேர்த்து அவரையும் அடித்து தூக்க முயன்றுள்ளார். அலெக்ஸ் பாண்டியன் நூலிடையில் உயிர் தப்பிய நிலையில் குடிகார கூட்டாளியான பாண்டி, முனியசாமி ஆகியோர் மீது கார் மோதிய வேகத்தில் இருவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அருகில் நின்றிருந்த ஏராளமான இருசக்கர வாகனங்கள் உடைந்து நொறுங்கின. ஆத்திரம் அடங்காத நாகவடிவேல் காரை ரிவர்ஸ் எடுத்து அலெக்ஸ் பாண்டியன் தப்பிச் சென்ற திசை நோக்கி காரை தாறுமாறாக ஓட்டிச் சென்றார். இதில் டிரைவிங் ஸ்கூல் கார் மீது மோதினார். மீண்டும் அலெக்ஸ் பாண்டியன் தப்பினார். சினிமா பட காட்சியை மிஞ்சும் வகையில் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் அச்சம் கொண்ட பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அலெக்ஸ் பாண்டியன் பழக்கடை ஒன்றுக்குள் செல்வதைக் கண்ட நாகவடிவேல் மீண்டும் காரை ரிவர்ஸ் எடுத்து பழக்கடைக்குள் அதிவேகமாக சென்று காரை விட்டு மோதினார். இதில் பழக்கடைக்குள் சென்ற கார் சிக்கிக் கொண்டது. போலீஸ் முன்னிலையில் நடந்த இந்த கொலைவெறி தாக்குதலில் அடுத்த முயற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக ஆவேசமாக சுற்றி வளைத்த பொதுமக்கள் நாகவடிவேலை கையாலும் கம்பாலும் அடித்து தாக்கி நைய புடைத்தனர். காரில் தொடர்ந்து ஆக்சலேட்டரை மிதித்துக் கொண்டு வெளியே வர மறுத்த நாகவடிவேலை சட்டையை பிடித்து இழுத்து வெளியே போட்டனர். போதையாலும் அங்கு விழுந்த அடியாலும் எழுந்து நடக்க முடியாமல் மல்லாந்து படுத்துக் கொண்டார் நாகவடிவேல். இதற்கிடையே ஓசி குடிக்கு ஆசைப்பட்டு நாகவடிவேலுடன் காரில் வந்து வம்பிழுத்த பாவத்துக்கு அவரது குடிகார கூட்டாளிகளான பாண்டியும் முனியசாமியும் பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாகவடிவேலுவை மீட்ட போலீசார் அவருக்கும் தேவையான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தனர்.
இந்த சம்பவத்துக்கு அலெக்ஸ் பாண்டியனுடன் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக இருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் நாகவடிவேல் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விரிவான விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் முருகாண்டி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.